கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்துக்கு நேராக வருகிறோம். இந்த நாள் செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த கேட்குற செய்தி கர்த்தர் எங்களை நடத்துகிறதாக இருக்கட்டும், எங்களை வணங்குகிறதாக எங்களுக்கு இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுமப்பா. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை உயர்த்தட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அன்புள்ளவர், தேவன் நேசமுள்ளவர், தேவன் சிநேகிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் தேவன் வெறுக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். எதை வெறுக்கிறார், யாரை வெறுக்கிறார், ஏன் வெறுக்கிறார், இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்ம ஆசீர்வாதத்துக்குரிய செய்தி தான். எனக்கு எல்லாமே நல்லதுக்குரியதாக நல்லதாக நான் கேட்க வேண்டும், நல்லதை மாத்திரம் நான் கேட்க வேண்டும். அது அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தேவன் எந்த வார்த்தைகளை கண்டிக்கிறாரோ அல்ல எதுவைகளிலே தேவனுடைய வார்த்தை வல்லமையை இறங்குகிறதோ அதையும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். தேவன் ஏசாவை வெறுக்கிறார். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மல்கியா 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள். ஏசா மூத்தவனாக இருக்கிறான், யாக்கோபு இளையவன். ஆனால் தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், நான் ஏசாவையோ வெறுத்தேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், கர்ப்ப பிறப்பிலே முதற் பிறப்பானதெல்லாம் எனக்குரியது என்று சொல்லுகிறார். அப்ப முதல் பிறந்தவைகளை கர்த்தர் நேசிக்கிறார், அவருக்குரியதாக தேவன் அதை பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல தேவன் ஏசாவை வெறுக்கிறார். வெறுப்பதோடு மாத்திரமல்ல, அவனுடைய காரியங்களை சொல்லுகிறார். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். அவன் மலைகளின் பிரதேசங்களிலே குடியிருந்தான். அவன் மலைகளை பாலும்
பாலடைந்து போக வைக்கிறார் தேவன் அந்த இடத்துல. அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்கள் நிறைந்ததான ஒரு இடமாக தேவன் மாற்றுகிறார். அப்படிப்பட்ட அளவுக்கு தேவன் ஏசாவை வெறுக்கிறார். அவனுடைய ஸ்தலத்தையே வெறுக்கும் அளவுக்கு தேவன் வெறுக்கிறார். அவன் எங்கே இருக்கிறானோ, அவனுக்கு எது எது சொந்தமாக இருக்கிறதோ அவைகளையெல்லாம் தேவன் பாலடைய ஒரு காரியமாக, வலு சர்ப்பங்கள் தங்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக தேவன் மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய சாராம்சம் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவனியான போது பிள்ளைகள் இன்னும் பெறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், பிள்ளை பிறக்கல, நல்வினை நல்லது கெட்டது எதுவும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மான கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. ஆக தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல், ஏசா பிறந்தான் அதனால ஏசாவுக்குரிய காரியங்கள் என்று நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. 2 பேருக்குமே தேவன் அழைக்கிறார். அதில் அந்த அழைப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அடுத்து, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அவள் போய் கேட்பான், என் வயிற்றில் உள்ள பிள்ளைகள் எப்படிப்பட்டது என்ன என்று சொல்லி கேட்கும் போது அப்போ சொல்லப்படுகிற வார்த்தை, உனக்கு பிறக்கிற பிள்ளை மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று பிறப்பதற்கு முன்பாகவே அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. என்ன தேவன் சொன்னார பிறக்கிறதற்கு முன்னாடி, அதே போலதான் பிறந்த பிற்பாடு ஏசாவை தேவன் அங்கே வெறுத்தார். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். அப்படின்னா தேவன்கிட்ட அநீதி இருக்குதா? தேவன் ஒரு கட்டளை சொல்றாரு, முதற் பிறப்பானதெல்லாம் என்னுடையது, நான் ஆசீர்வதிக்கிறது. அப்படி சொன்ன தேவன்கிட்ட அப்ப அநீதி இருக்குதா? இங்க வேதவசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆக இதில் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நினைவு, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், இவைகள் தான் அங்கே காணப்படுகிறது. ஆக தாயின் கருவிலே ஒரு பிள்ளைகள் இருக்கும் பொழுது தேவன் அங்கே சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா
வேட்டையாடுகிறவனாக இருந்தான். வீட்டில் தங்குகிறவன் அல்ல. வேட்டையாடி வந்து நன்றாக சமைத்து தன் தகப்பனுக்கு புசிக்க கொடுக்கிறவனாயிருந்தான். யாக்கோபு கூடாரவாசியாய் இருந்தான். தன் தாயை சார்ந்து இருந்தான். தாய் சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிறவனாக யாக்கோபு அங்கே இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாவை தேவன் வெறுக்க காரணங்களை நாம் பார்க்கும் பொழுது அதிலே ஒரு சில காரியங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 12:33-31. உன் தேவனாகி கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியினாலே சுட்டெரித்தார்களே. தேவனுக்கு அது அருவருப்பான ஒரு காரியம். வெறுக்கிறதோடு மாத்திரமல்ல, அவர் அருவருப்பானவைகளை செய்கிறார். பிள்ளைகளை அக்கினியிலே சுட்டெரிக்கிறார்கள். ஆக கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், யூதா 1:23, மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ளது. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை, மாம்சத்தினால், மாம்ச சுபாவங்கள், மாம்ச இச்சைகள் என்று புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஆக அவைகளினாலே, அந்த சுபாவங்களினாலே கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளு. இதையெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். லூக்கா எழுதின சுசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லூக்கா 14:33. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தனக்குண்டான எல்லா சுபாவங்கள், தனக்குண்டான எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆக கர்த்தருடைய பிள்ளையாக, கர்த்தருடைய சீசனாக ஒருவன் இருக்க வேண்டுமானால் அவன் உலகத்தை வெறுக்கிறவனாக, உலகமும் அதன் மாம்ச இச்சைகளும் பிசாசின் கையில் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் அதை வெறுத்து சொல்லுகிறார். அவைகளினாலே கரைவிடாதபடி நீ உன்னை பார்த்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா 8:17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினையாமலும் என்று சொல்லல, இருதயத்தில் தீங்கு நினையாமலும் என்று தேவன் சொல்லுகிறார். தீங்கு நினைக்கிறேன்றதை விட இருதயத்தில் நீ நினைக்காத. மேலோட்டமாக அல்ல, தேவன் ஆழமாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆக அந்த இடத்துல பார்க்கிறோம்,
பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் நான் வெறுக்கிறேன். இவையெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அவையாவன, அவர் வெறுக்கிற அந்த 6 காரியங்கள் என்னென்ன, அவர் அருவருக்கிற காரியங்கள் என்னென்ன? மேட்டிமையான கண், பொய் நாவு, இரத்தம் சிந்தும் கை, துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 6 என்று சொல்லும் பொழுது பொய் சாட்சியோடு நிற்கிறது. அவர் அருவருப்பு என்று சொல்லும் பொழுது 7ஆவதும் சேருகிறார். அநேகரிடத்தில் தங்களுடைய நிலை, தங்கள் வாழ்கிற நிலையை வைத்து தங்களுடைய மேட்டிமையான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிற மனுஷர்கள் அப்படி இருக்கிறார்கள். பொய் நாவு, எதை எடுத்தாலும் பொய் பேசுகிற ஒரு பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, எந்தவித குற்றமும் அவர்களுக்கு விரோதமாக இல்லாத பொழுது அவர்களை குறித்ததான வார்த்தைகளை பேசுகிற காரியம் அல்லது அவர்களுக்கு விரோதமாக செய்கிற காரியம் இந்த கை. துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம், இருதயங்கள் என்றல்ல, இருதயங்கள் என்று சொன்னால் 2 பேரை 3 பேரை குறிக்கும். ஒருத்தன் துர்ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், எப்படி இவனுக்கு விரோதமா தீங்கு செய்யலாம், எப்படி இவனுக்கு விரோதமா கெடுதி செய்யலாம் என்று சொல்லி துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம். நீங்க அநேகர் ஒருத்தர் பிடிக்கல என்று சொல்லிட்டா அவங்களுக்குள்ள அந்த ஆலோசனை, துர்ஆலோசனையை ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பிணைக்கும் இருதயம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் முன்னாடி நான் வாசிச்சோம், இருதயத்தில் தீங்கு நினையாமலும் என்று கர்த்தர் சொன்னார். ஆக துர்ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. அபத்தம், நடக்காதது நடந்தது, அது எதேச்சையா நடந்திருக்கோ, ஆனா அதை இல்லை இது இப்படிதான் இதனாலதான் நடந்துச்சு என்று அபத்தம் பேசும் பொய் சாட்சி இன்னைக்கு அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களிலே இவைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிறது. சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். உன்னை பத்தி அவன் என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை பத்தி உன் தம்பி என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை பத்தி உன் அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா, உன்னை பத்தி உன் தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமா, உன்னை பத்தி உன் அக்கா என்ன சொன்னா தெரியுமா. ஆக சேர்ந்திருப்பதை விரும்பாமல் எப்போது பிரிந்திருப்பதை விரும்புவது.
ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருத்தல், இது எல்லாமே ஒரு குடும்பங்களிலே நடக்கிறது. கிறிஸ்தவ குடும்பம் அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், அதிகமாக நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன். அவன் பாவி, அவன் பாவம் செய்றான், தப்பு பண்றான், பட்டு போட்டும் அதுக்கு ஜெபம் பண்ணு. ஆனா அதை விட்டுட்டு கர்த்தர் வெறுக்கிற இந்த எல்லா காரியங்களையுமே அந்த குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடாது. ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடாது. அது இரத்தம் சிந்தும் கையாக இருக்கிறது. துராலோசனை பிணைக்கக்கூடாது. இது இப்படி செஞ்சா இப்படி ஆயிரும், இது இப்படி பேசிட்டாங்கன்னா இதனால இது நடந்துடும், அதனால இது பேச விடாம என்ன பண்ணலாம் என்று துராலோசனை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும். என்ன எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களிலே இவைகள் எல்லாம் இருக்கிறது. தேவன் வெறுக்கிற காரியங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆக கர்த்தர் வெறுக்கிறவர்களையும் அருவருக்கிறவர்களையும் எல்லாரும் அக்கிரமக்காரர்கள், அவர்களை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சங்கீதம் 11:5, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறதையா? துன்மார்க்கனை, கொடுமையில் பிரியமுள்ளவன். யார் துன்மார்க்கன்? கர்த்தர் வெறுக்கிறவைகளையும் அருவருக்கிறவைகளையும் செய்கிறவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தவறு ஒருவர் செய்கிறார், அதை தூற்றி திரிதல், அதை குறித்து வெளியிலே எல்லாவற்றையும் பரப்பி திரிதல், அந்த கொடுமையில அவனை தலகுனிய வைக்கிற அந்த கொடுமையில பிரியமுள்ளவன் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்வதை விட நீ கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணு. ஒருத்தரை பற்றி ஒரு புறம் பேசுவதை விட நீ கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணு. தேவாலயத்துக்கு போறது உள்ள நபர்களை குறித்து புறம் பேசுவதற்கா? வேதத்தை வாசிப்பது உள்ள நபர்களை குறித்து புறம் பேசுவதற்கா? குடும்பத்தை சீர்குலைக்க சிதைப்பதற்கா? அந்யோன்யங்களையும் ஐக்கியங்களையும் பிரிப்பதற்கா? கர்த்தர் வெறுக்கிற காரியம். அதனால்தான் தேவன் ஏசாவை வெறுக்கிறார். தொடர்ந்து அவனை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் ஏசாவை வெறுக்க 3 காரியம்தான். முதலாவது ஒரு காரியம், ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். சேஷ்டபுத்திர பாகம் என்பது தேவன் ஒரு குடும்பத்தில் முதலாவது பிறந்த ஆண்மகனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், பிறப்புரிமை. முதலாவது பிறக்கிற ஒரு ஆண்மகனுக்கு
கொடுக்கப்படுகிற பிறப்புரிமை, அதை விட்டு போடுகிறான். அந்த உரிமையை, அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போடுகிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29 33 வசனம் வரைக்கும். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் இளைத்திருக்கிறேன் என்றான். நான் களைச்சு போய் வந்திருக்கேன்டா, வெளியே அலைஞ்சு போயிட்டு பசிக்குது, ரொம்ப சோர்வா இருக்குது, நீ காய்ச்சல் அந்த கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு, சிவப்பான அந்த கூழிலே எனக்கு கொஞ்சம் கொடு. இந்த கூழை அவன் கேட்டனாலேயே அவனுடைய பெயர் ஏதோம் என்று மாறியது. ஏசா என்கிற அந்த பெயர் ஏதோம் என்று மாறுகிறது. மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவன் தேவனுக்கு விருப்பப்படாத ஒரு காரியங்களை செய்யும் பொழுது அது மாறுபடுகிறது. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு கன்னி இல்லையா? உள்ள என்ன மாதிரி ஒரு ஆலோசனை யாக்கோபுக்குள்ள இருந்திருக்கு. சேஷபாத்திரத்தை விட்டு போடு. சகோதரன் கூழ் கேட்குறான், கொடுத்துட்டு போலான்னு சொல்லி கொடுக்காம, நீயும் சேஷபுத்திர பாகத்தை நீ எனக்கு வித்து போடு. இவன் கொடுக்க போற கூழ் 1 டம்ளரோ 2 டம்ளரோ 3 டம்ளரோ அவ்வளவுதான். இவங்கிட்ட இருக்கிற அந்த கூழிலிருந்து இவன் கொடுக்குறான், அவ்வளவுதான். இவன் இதுக்காக சமைக்க போல, இவன் இதுக்காக எதையும் செய்ய போல, இருக்கிறதுல செய்து வைத்து கொண்டிருக்கிறதுல அவன் கொடுக்க போறான். ஆனா அவன் கேட்கிறது ஏசாவின் ஆசீர்வாதத்தை, உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு வித்து போடு என்று சொல்லுகிறான். ஒரு கூளை கொடுத்து அதில் நீ எனக்கு வித்து போடு என்று சொல்லுகிறான். குடும்பங்களிலே இன்றைக்கு காரியங்கள் அதுதான் கொண்டிருக்கிறது. சகோதரர்களுக்குள்ளே, சகோதரிகளுக்குள்ளே, குடும்பங்களிலே இவையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு நீ இதை தா, நான் இதை செய்கிறேன், எனக்கு இதை நீ செய், அப்பொழுது நான் இதை உனக்கு தருகிறேன். குடும்பங்கள் தேவனுடைய ஐக்கியங்களாக இல்லாதபடிக்கு கொடுக்கல் வாங்குகிற வியாபார ஸ்தலமாக வீடுகள் மாறுகிறது. இந்த வியாபார ஸ்தலமாக ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே ஈசாக்கின் காலத்திலேயே ஏசாவும் யாக்கோபும் செய்தார்கள். குடும்பம் வியாபார ஸ்தலம் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஏசாங்கே சொல்லுகிறான், இதோ நான் சாக போகிறேனே. இளைத்திருக்கிறவனெல்லாம் சாக போகிறவன் அல்ல. கொஞ்சம் தண்ணியை குடிச்சானா சரியா போயிட போகுது. ஆனால் இவன் சொல்லுகிறான், இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அவனுடைய கேள்வி என்ன? இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதற்கு? நான் சாக போறேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கு எதுக்கு? நீங்க நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில், நான் தான் சாக போறேன், போகும்போது செத்து போகும்போது ஒன்றும் இல்லாமல் போக போறோம், உண்மைதானே? தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இருக்கிற வரையில் உன்னால நல்லது செய்ய முடிஞ்சா நன்மையை செய். நீங்க ஆசீர்வாதமாய் இருக்க முடியுமானால் ஆசீர்வாதமாயிரு. சாபமாய் இருக்காத, சாபத்தை வளர்த்து விடாத, சாபத்தை விதைத்து போகாத.
அவன் சொல்லுகிறான், இது எனக்கு தேவையில்லை. அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்று கேட்கிறான். வில்லியம் ஆல்பர்ட் என்று சொல்லுகிறவர் சொல்லும் பொழுது, அவர் இந்த ஃபேமிலி பிசினஸ் சென்டர் என்று சொல்லுகிறார். ஒரு குடும்பம் ஒரு வியாபார மையமாக மாறியது. இவன் சொல்லுகிறான், உன் சேஸ்ரபாகத்தை எனக்கு விட்டு கொடு. அப்பொழுது யாக்கோபு, ஆணையிட்டு கொடு, நீ வித்துட்டேன்னு சொல்றதோட பெருசு இல்லை, சத்தியம் பண்ணு, ஆணையிட்டு கொடு என்றான். அப்பதற்கு அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் ஆசீர்வாதங்களை விற்று போடாதீங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதம் உள்ளவைகளாய் மாற்றட்டும். ஆனால் தேவன் ஏசாவுக்காக எதையும் செய்யவில்லை. ஏசாவை வெறுத்து விட்டார். உபாகமத்தின் புத்தகம் நம்முடைய தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன். 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 21 15 முதல் 17. 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவன் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகள் பெற்றார்களே ஆகில், முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவரிடத்தில் புத்திரனானாலும், 2 பேரை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி இருக்கிறான். ஒருத்திய ரொம்ப விரும்புகிறான், இன்னொருத்திய வெறுக்கிறான். ஆனால் 2 பேர் பிள்ளை பெருக்கிறாங்க. அந்த பிள்ளையில இவன் வெறுக்கிறவரிடத்தில் பிறக்கிற பிள்ளை புத்திரன், மூத்த புத்திரனானாலும், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கிறவரிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. நான் இவள்கிட்ட பிரியமா இருக்கிறேன், அவளுக்கு பிறந்த மூத்த குமாரனுக்கு நான் கொடுக்கிறேன் கிடையாது. நீ வெறுத்தேன்னு சொன்னால வெறுத்தவளுக்கிட்ட பிறந்த பிள்ளை மூத்த பிள்ளையா இருந்தா அந்த சேஷபுத்திர பாகத்தை நீ கொடுக்கணும். ஆக தேவன் இதை ஒரு நியமமாக வைத்திருந்தார், ஒரு கட்டளையாக வைத்திருந்தார். 17ஆம் வசனத்தில் பாருங்க, வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். சேஷ்டபுத்திரனுக்கு ஆஸ்திகளை பங்கிடும் பொழுது 2 பங்காக கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை, இப்படிப்பட்ட மிகப்பெரிய வார்த்தைகளை உடன்படிக்கை சொல்லுகிற தேவன் ஏன் ஈசாக்கிடத்தில் பிறந்த மூத்த குமாரன் ஏசாவை வெறுத்தார்? அவன் அதை விற்று போட்டான், அதை வித்து போட்டான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்கள். யுத்தம் மும்முரமாகிற போது மோவாபின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. ஏதோம் என்பது ஏசாவினுடைய மறுபெயர். அவன் கூல
வாங்கி சாப்பிட்டனால, சேஷபுத்திர பாகத்தை வித்தனால அவன் பேர் ஏதோம், அவனுடைய சந்ததியின் பேர் ஏதோம் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஏதோமுக்கு பெலிஸ்தியருக்கும் சண்டை, மோவாபியருக்கும். அதில் அவங்களால எதுவுமே ஜெயிக்க முடியல. 27ஆம் வசனம், அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாக போகிற சன் சேஷ்டபுத்திரனை பிடித்து தான் ஸ்தானத்தில் அடுத்து ராஜாவாக போகிற தான் மகனை, மூத்த மகனை சேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் வைத்து அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை புறப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பிவிட்டார். தேவன் அவர்களை வெறுத்தார். சேஷ்டபுத்திரனையே சர்வாங்க தகன பலியாயிடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அப்படி செய்யவில்லை. நீங்கள் வேதத்தை நீங்கள் நன்றாக ஆராய்வீர்களே, ஆனால் அப்படி அல்ல. இரண்டாவது, ஏசா யாக்கோபை பகைத்தான். முதலாவது விற்று போட்டான், இரண்டாவது பகைத்தான், யாக்கோபை பகைத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தமும் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். உங்க மனசில் என்ன நினைக்கிறான் பாருங்க, தான் அப்பன் சீக்கிரம் செத்து போயிடுவான், அப்ப என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். யாக்கோபை யாக்கோபு செய்தது மகா பெரிய தவறு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்தான் சொல்லி அவங்க தகப்பனை ஏமாற்றினான். அந்த இடத்துல ஏமாற்றி ஏசாவுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி கொண்டான். அதனால இங்க ஏசா யாக்கோபை பகைத்தான். யாக்கோபை தேவன் சிநேகித்தார். தேவன் சிநேகித்தவனை ஏசா அங்கே பகைத்தான். அதுதான் பிரச்சனையே. மூத்த மகனாகி ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அவள் சொல்றா, மகனை கூப்பிடுறா, எப்பா அவன் உன்னை கொன்று போட நினைத்து அவன் தன்னை தேற்றுகிறான், நீ போய் லாபான் வீட்டுக்கு போடி போயிரு, புறப்பட்டு போ. எப்படி அனுப்புறா? என்ன செஞ்சிருக்கலாம்? கணவனோடு அல்ல, தனி கூடாரத்தில் இருக்கிறார். ஈசாக்கு ஒரு கூடாரத்தில் இருக்கிறான், ரெபேக்காள் ஒரு கூடாரத்தில் இருக்கான். என்ன செய்திருக்கலாம்? இவளும் ஈசாக்கு இடத்துல சொல்லிட்டு யாக்கோபை கூட்டிகிட்டே போயிருந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபை மட்டும் அனுப்பி விடுறான். இன்னைக்கு அநேக இடங்களிலே தனித்து விடப்படுதல் நடக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது செய்யாதபடிக்கு உன்னை எச்சரிக்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 10:12, பகை விரோதங்களை எழுப்பும். நீ பகைச்சேன்னு சொன்னா விரோதத்தை தான் உண்டு பண்ண. பகையா இருக்காது. எனக்கு அவனை பிடிக்கல, விட்டுரு, அதோட விட்டுரு. பிடிக்கலன்றதுக்காக அவனை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் இருக்கிறதானாலும் எல்லாத்தையும் கூட்டி குறைச்சி சொல்லி ஒன்றுமில்லாமல் போக பண்றது, அதுதான் விரோதம். ஆக பகை
விரோதத்தை எழுப்புகிறது. அன்போ சகல பாவங்களை மூடும். அன்பு சகல பாவங்களை மூடும். கிறிஸ்தவ குடும்பமே, சகல காரியங்களிலும் எப்படி இருக்கிறோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 26:26. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனோ, பகையை வஞ்சகமாய், வஞ்சனையோட எப்ப இவனை கவுக்கணும், எப்ப இவளை கவுக்கணும், எப்ப இந்த மாதிரி சிதைக்கணும் என்று பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். அவன் பகை என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். எல்லாருடைய கைகளும் அவனை நோக்கி திரும்பும். அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே, சபையில் அல்ல, மகா சபையிலே அங்கே காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம் இல்லையா? சங்கீதத்தின் புஸ்தகம் 109ஆம் அதிகாரம், சங்கீதம் 109 5ஆம் வசனம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 81:14-15. சங்கீதம் 81:14-15. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்களாக மாறுகிறார்கள். ஆக மனுஷனை பகைக்கிறவன் பின்னால் கர்த்தரை பகைக்கிறவனாக மகைக்கிறான். அந்த இடத்துல சங்கீதம் 44:7 பார்ப்பீர்களே, ஆனால் சங்கீதம் 44:7, நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்காக வழக்காடுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையாயிருக்கிறான். ஆக உலகத்தின் காரியங்களுக்கு சிநேகமாயிருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாமா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறபடினா தேவன் அவருடைய காரியங்களை மரணத்துக்கு கொடுத்து விடுகிறார். அவருடைய ஆசீர்வாத மரணம், அவருடைய சுகம் மரணம், அவருடைய பலன் மரணம், அவருடைய ஜீவன் மரணம், அவருடைய எல்லா காரியங்களும் மரணத்துக்கு விட்டு விடுகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு பகையான அந்த மாம்ச சிந்தைகளை நாம் எல்லாவற்றையும் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான
தேவனுடைய பிள்ளைகளே, யாம் எந்த நிலையிலே நாம் யாரை நேசிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அடுத்து மூன்றாவது கடைசி காரியம், ஏசா சீர்கெட்டவன். ஏசா சீர்கெட்டவன். சீர்கெட்டவன் என்று சொன்னால் நல்தன்மை கெட்டவன், நல்ல தன்மைகளை கெட்டவன், மனுஷ தன்மை கெட்டவன். எப்படி என்று சொன்னால் அவன் அலட்சியம் பண்ணுகிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். எபிரேயர் 12:16-17 வசனங்கள். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். அப்ப ஏசா சீர்கெட்டவனாய் இருக்கிறான். நல்ல தன்மை இல்லாதவனாக, நல்ல சுபாவம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆக அவனை போல நீங்களும் சீர்கெட்டவனாயிராதீர்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். பின்னாடி என்னதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலான்னு அவன் நினைச்சாலும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கவனிங்க, அது கிடைக்கலன்னு சொல்லலை. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் சுதந்திரம் கிடைக்கவில்லை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று போடல, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரத்துக்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். நீ இந்த நிலையில இருக்கிறதுக்கு, நீ இப்படி ஒரு பட்ட நிலையில நீ இருக்கிறதுக்கு நீ ஆகாதவன் என்று தேவனால் தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். மனம் மாறுதலை அவன் காணாமல் போனான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவன் சீர்கெட்டவனாய் போனான்? அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:34. ஆதியாகமம் 25:34 அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆக அவன் சீர்கெட்டவன், நல்ல தன்மை உடையவன் அல்ல. நல்ல தன்மை உடையவனாய் இருப்பானால் அவன் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் விட்டு கொடுக்காதபடி தன்னகத்தை வைத்திருக்கிறவனாய் இருப்பான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட்டு போட்டான், அலட்சியம் பண்ணினான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணினான். அதுக்கு ஒரு சரியான கனம் பண்ணல, அது அலட்சியம் பண்ணினான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11-12. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எதை அலட்சியம் பண்ணிச்சா மனுஷன்? கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணினதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளானனே என்று முறையிடுவார். ஆக தேவனுக்கு முன்பாக எவைகளையெல்லாம் நீ அலட்சியம் பண்ணுகிறாயோ, நீ சபைக்கும் சங்கத்துக்கு முன்பாக எல்லாவற்றுக்கு முன்பாக தீமைக்குள்ளாவாய்.
சங்கீதம் 14ஆம் அதிகாரம் சங்கீதம் 14:6 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் தன் தகப்பனுடைய புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகியாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சீர்கெட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஏசாவை போல அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏசாவை போல பகைகளை இருக்கக்கூடாது. பகை விரோதமான உணர்வுகளை உண்டாக்கும். சீர்கெட்டவன் நல்ல தன்மைகளை கெட்டவன், நல்ல சுபாவங்களை கெட்டவன். ஆக அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் ஏசாவை ஏன் வெறுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் அந்த இடத்துல வெறுத்து போட்டான். ஆகவே தேவன் அவனை வெறுத்தான், அலட்சியம் பண்ணினான், பகைத்தான், சீர்கெட்டவனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வோம், சேர்ப்போம். பிதாவை நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நீர் வெறுத்த ஏசாவை போல இல்லாதபடிக்கு, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் யாருக்கும் விற்று போடாதபடிக்கு, இழிவான ஆதாயத்துக்காக விற்று போடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள் நல்வுணர்வை தாரும், ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஏசா பகைத்தது போல நாங்கள் பகை உணர்வு உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு, அந்த பகை விரோதமாய் மாறியது. ஆக நாங்கள் பகை உள்ளவர்களாய் மாறாதபடிக்கு, விரோதம் உள்ளவர்களாய் மாறாதபடிக்கு எங்களை ஒப்புவிடும் ஆண்டவரே. சீர்கெட்டவர்களாய் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். நல்ல தன்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க கிருபை தாரும். நற்தன்மைகள் உள்ளவர்களாக இருக்க கிருபை தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இந்த நாள் செய்தியின்படி யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொன்ன தேவன், இந்த செய்தி கேட்ட உடைய பிள்ளைகளையும் நீ சிநேகிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பங்களிலே யாருக்குள்ளாவது ஏசாவின் தன்மைகள் சுபாவங்கள் இருக்குமானா தேவரீர் அவைகளை நீக்கி போட்டு அவர்களை யாக்கோபை போல சிநேகிப்பீராக. அவர்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யூடியூப் வழியாக கொடுக்கப்படுகிற செய்தி ஒரு ஊழியமாக எடுத்து செய்யப்படுகிறது. இதில் செய்தி கேட்கிறவர்கள், இதில் வருகிற செய்தி ஒருவருக்காகவோ அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்காதா? அதன் அடிப்படையில் இந்த செய்தி ஊழியங்கள் செய்கிறோம். இந்த செய்தியை
நீங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஊழியம். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரர்கள். இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்குதாரர்கள். ஆக நீங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இதை அனுப்புங்க. இதை கேளுங்க, இந்த செய்தியை கேளுங்க. இது கடைசி காலம். கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு கடைசி காலம் இருக்கும். அந்த காலம் எப்பொழுது வரப்போகிறது என்று தெரியாது. நீங்கள் நேற்றைய செய்தியை டிவியில் பார்த்திருப்பீர்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சூரியனிலிருந்து வெப்ப அனல் வீசியது என்று நாம் பார்த்தோம். அது அதிகமாக தகித்தது. 110 112 டிகிரி வரை வெயில் கொடுத்தது. அது இப்ப இல்லாம இருக்குது. இன்னும் ஒரு 10 தினங்களுக்குள்ளாக மறுபடியும் அந்த சூரிய புயல், வெப்ப புயல் பூமியை தாக்குமா. அப்பொழுது கடந்த முறை இருந்த 112 டிகிரி அல்ல, 115 16 வரைக்கும் போகுமா. நான் கேள்விப்பட்ட வரை எல்லா நாடுகளிலுமே வெப்பம் அதிகமாக இருந்திருக்கிறது. அதே போல மழை அதிகமாய் பெய்கிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து வீடுகள் இடிந்து விழுகிறது. அநேகர் மரித்து போகிறார்கள். கடைசி காலம். யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஈரான் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் மேல் அணு ஆயுதத்தை தாக்க போகிறேன். இல்லையா? இஸ்ரவேலுக்காக அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்புகிறது. ரஷ்யா உக்ரைனோடு யுத்தம் பண்ணுகிறது. வட கொரியா ஒவ்வொரு சில மாதங்களுக்கு ஒரு தடவை அது கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஒரு ஏவுகணை, அணு ஆயுத ஏவுகணை விட்டு அந்த இடத்துல சோதனைக்கு சோதித்து பார்க்கிறது. இது எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை. கடைசி காலங்களிலே கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது நான் வருகிற நாள் சமீபம் என்று அறிந்து கொள்ளும். ஆகவே இந்த செய்திகளை தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு தெரியும், உங்கள் மூலமாய் ஒருவர் கர்த்தரால் தொடப்படலாம். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தரை அவரை நேசிக்கலாம். கர்த்தரிடத்தில் அவர் திரும்பலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கர்த்தருடைய வழிநடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், கர்த்தருடைய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் விட்டு போடாதீங்க. நீங்கள் பகையை உள்ள வைக்காதீங்க. நீங்கள் நல்ல தன்மைகளை விட்டு விடாதீங்க. சீர்கெட்டவனாக இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.